ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் திருவண்ணாமலை வந்துட்டோம் கிரிவலத்துக்கு. இப்போ வந்து நாங்கள் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிரிவலத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ சுற்றி வள வர போகிறோம். காட்டி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். மணி சரியாக நமக்கு இப்போ எத்தனை டைமு? மணி கரெக்டாக இப்போ 1:05 ஆகுது. 1:05 ஸ்டார்ட் பண்ணுறோம். கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரைட், ஓகே, வாங்க எங்கள் கூடயே பயணிக்கலாம். திருவண்ணாமலையில் கிரிவலங்கிறது 14 கிலோமீட்டருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 8 லிங்கம் சுற்றி இருக்குது. அந்த 8 லிங்கத்தையும் நம்ம வழிபட்டுட்டு வரிசையில் சுற்றி வந்து பார்க்க போகிறோம் ஒவ்வொரு லிங்கமாக. நடந்து வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டுருக்கோம். 2 கிலோமீட்ரு இப்போ நாங்கள் பாஸ் பண்ணிட்டோம். மக்கள் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நாளைக்கு தான் இன்னும் கூட்டங்கள் அதிகமாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா யமலிங்கத்தை நம்ம தரிசிச்சுட்டுருக்கோம். அந்த பள்ளத்தில் போகும்போது கல் கட்டி வைப்பாங்கல்ல கல்யாணம் இது அந்த இது. நீ விட்டு கல்யாணம் இதுக்கு கல்யாணம் தானே எனக்கு ஆகணும். அப்போ நீ போய் தாலியை கட்டு யாரையும் பிடிச்சி. இது வந்து குழந்தைங்க இல்லாதவங்க தொட்டில் மர நம்ம அதை வாங்கிட்டோம். அது கல்யாணம் மேரேஜுக்குன்னா அதுங்களா அங்கே கொண்டு கட்டி கல் எதுக்குங்க கட்டுறாங்க? அது நம்ம வீடு கட்டினப்புறம் இங்கே வந்து அந்த கல்லை கழிக்கணுமா? அதெல்லாம் தேவையில்லை. ஓகே ஓகே, நல்லபடியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், என் தம்பி பார்த்தீங்கன்னா இப்போ கயிறு வாங்கிட்டாரு. கல்யாணம் சீக்கிரம் ஆகணும்னு சொல்லி கயிறு வாங்கியிருக்காரு. அந்த கயிறை கொண்டு இப்போ இந்த மரத்தில் கட்டுறாங்க. சீக்கிரம் கல்யாணம் நடக்குங்கிறது ஒரு ஐதீகம். இங்கே கல்லெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, அந்த கல் வந்து அடுக்கி வச்சா அந்த வீடு கட்டுறது நிலம் வாங்குறது இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். எல்லோரும் செஞ்சிட்ருக்காங்க. ஒவ்வொரு செய்வினை போகிறது இது எல்லாத்துக்குமே அந்த இது பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சிறப்பு வாய்ந்த தலம் இது. இது பார்த்தீங்கன்னா மேலே கட்டு, சீக்கிரம் தாலியை கட்டணும்னு கட்டு குண்டா அண்ணிட்டு கொடுத்துரு. அழகா இதுக்குன்னே தொங்கிட்டு இருக்க மாதிரி ப்ரே பண்ணிட்டு நல்லபடியாக நடக்கட்டும். கல் கட்டிட்டு இருக்காங்களா? பெரிய பங்களா. என்னது விளக்குக்கே வச்சு ஐடியாவா? இது என்னது மேலே வச்சு பேலஸ்லாம் கட்டியிருக்க? திருவண்ணாமலை தீபத்தை ஏற்றி விட்ருக்க நீ. ஐயோ, இது தட்டி விட்டுனா? இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சீக்கிரம் நல்ல பொண்ணாக கிடைக்கணும் அப்படின்னு வேண்டி கட்டு. தம்பி கயிறு கட்டிட்டு அப்படியே இனிமேல் அடுத்த தாட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா பொண்ணோட தான் வருவார். கல்யாணம் ஆகி மணப்பொண்ணை கூட்டிகிட்டு தான் வருவார் கண்டிப்பாக. இவர் பார்த்தீங்கன்னா பெரம்படி சித்தர். இப்போ பார்த்தீங்கன்னா பெரம்பாளி அடிப்பு ஆசீர்வாதம் பண்ணும்போது பாருங்கள் எப்படி அடித்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு எல்லாத்தையும். ஜிலேபியில் மான் திங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மான்கள் பாருங்க அழகா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு காட்டுக்குள்ளே. ஆடு மாதிரியே இருக்குல்ல? ஆடு மேலே பிடிச்சிட்டு போய் கட்டிப்பலாமா? பால் கறக்கலாம். ஆட்டுப்பால் சோப்பு, மான் பால் சோப்பு பண்ணலாம். ஆடு மாடு ரெண்டும். ஆமாம் ஆமாம், இது நம்ம திருப்பதி எங்கே பார்த்ததுப்பா. ஆமாம், திருப்பதியில் இல்லை, அன்றைக்கி அந்த இதில் பார்த்தது. நடப்பாது எப்போ பார்த்தது? நடப்பாது கிளைமான் இதுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது மான் மான் தோப்பு. மானை பார்க்குறீங்க, எங்களோட மான்கள் பார்த்தீங்கன்னா புள்ளி மான்கள்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. அடுத்து ஜோதி விநாயகர் வரும். ஜோதி விநாயகர் கும்பிட்டுக்க.
திருநீர் அண்ணாமலை. அதுலேருந்து 8 கிலோமீட்டர் இருக்குண்ணே. சிவபெருமான் காட்சியில் தடம் இதான் முதல் கிரிவலம் வந்த பார்வதி தேவிக்கு ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் காட்சியளித்த இடம். தீப ஒளி இந்த மூர்த்தி மீது படுவதால் நேர் அண்ணாமலை என்று பெயர். மலை சுற்ற முடியாதவர்கள் இக்கோயிலை நடந்து சுற்றினால் மலை சுற்றிய பலன் கிடைக்கும். என்ன பண்ணுறோம், நடந்து சுற்றிட்டு வந்தல்லவா. போட்டிருக்காங்களே. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 2:30 மணி ஆயிடுச்சு. கோயில் திறக்கல. அதிகாலை 2:30 மணி. அடுத்த மாதம் பார்த்தோம்னா இங்கேருந்து விளக்கு நேராக தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே வந்துருக்கோம்னா நித்யாண்டாவை பக்கம் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், அவர் நிற்கிறாரு. ஐயா கிட்ட ஆசீர்வாதம் அவங்க தம்பி கிளம்பிட்டாரு. தம்பி வாங்க ஐயா. இப்போ எங்கே இருக்கீங்க நீங்கள்? என்னத்துக்கு இருக்காரு? நாடு வாங்கிட்டாரு எல்லாரும். இப்போ நாங்களும் அந்த நாட்டுக்கே போடலான்னு இருக்கோம். நன்றி ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சாய்பாபா நம்ம ஒரு ரூபத்தில் தான் பார்த்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நவகிரகங்களில் சாய்பாபா இருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி நவகிரகங்களாக வைத்து சந்திரன், சூரியன், சுக்கிரன் எல்லா இதுவும் வச்சு சாய்பாபா இதை வச்சுருக்காங்க. பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள், எப்படி சுற்றிலும் பாருங்கள் நவகிரக சாய்பாபா. பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமாக இருக்குது. எங்கேயுமே நீங்கள் இது மாதிரி பார்க்க முடியாது. வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வர்ணலிங்கம் வந்துட்டோம். இங்கே வழிபுறத்துக்கு எல்லா தலங்களும் இன்றைக்கி பூட்டியிருக்கு. காரணம் என்னென்னா நாளை அன்னாபிஷேகம் இருக்கிறனால இன்றைக்கே பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் இன்னும் ஆரம்பிக்கலை. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டுறது ரொம்ப சிறப்பு மிக்க வாய்ந்த தலம். இது பார்த்திங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அர்த்தநாரீஸ்வரர் உருவான இடம் இது தான். இங்கே பார்த்திங்கன்னா சிவன் பார்வதி தேவி 2 பேரும் பார்த்திங்கன்னா காட்சியளிப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா தேங்காய் இதெல்லாம் வச்சு சைடில் வச்சுருப்பாங்க. அதை வாங்கி கொண்டு போய் புகை அந்த ஓமகுண்டம் இருக்கும், அதில் போட்டால் எல்லாத்தோட துன்பங்கள் நீங்கும், மனக்குறைகள் கரையும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் அந்த கோயிலை சுற்றி வலை வந்து அந்த தேங்காய் வச்சு அந்த இதை வந்து அப்படியே உள்ளே போடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வாயு லிங்கம். அந்த லிங்கத்தை தரிசனிச்சுக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா இது ஐ லவ் திருவண்ணாமலைன்னு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சுருக்கி பார்த்திங்கன்னா ஐ லவ் டிவி மலைன்னு மாற்றிட்டாங்க. மணி கம்மி தான், 4 சந்திரலிங்கம். இப்போ பார்த்தீங்கன்னா குபேரலிங்கம் வந்திருக்கோம். அந்த லிங்கத்தை தரிசிச்சுட்ருக்கோம். குபேரலிங்கம் இப்போ வந்துட்டோம் நாங்கள். குபேரலிங்கத்தை பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் வித்தியாசமான இடம். இடுக்கு பிள்ளையார் கோவில்னு சொல்லுவாங்க. இந்த கோவில் அந்த பக்கம் வந்து ஒரு வழி இருக்கும், அதுக்குள்ளே பூந்து அந்த இடுக்குக்குள்ளே பூந்து உள்ளே மாட்டிக்கிட்டு வர்றதே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படி வராங்க பாருங்கள், பெண்கள் ஆண்கள் எல்லாருமே. காலமாட்டை நேரில் போய் அடக்குங்கடானா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். நேராக சிலை மேலே போய் பற்றி ஒரு சிலையை பிடிச்சி அடக்கிட்டு இருக்காரு ஒருத்தர். ரொம்ப பெரிய வீரநாட்டுது.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு நாங்கள் கிரிவலம் வந்துட்டோம், சுற்றி வந்துட்டோம். அதாவது கோயில் இதுக்கு வந்து கோயில் கோபுரத்துக்கு வரப்போதும். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 5:30 ஆயிடுச்சு. வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் வாசலுக்கு வந்துட்டோம். எவ்வளோ கூட்டங்கள், மக்கள் கூட்டம் அலைமோதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மணி எத்தனை தம்பி? மணி 5:30. 5:30 ஆயிடுச்சு. ஃபோட்டோ மட்டும் எடுத்துரு. இந்த கோயில் சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், இப்போது திருவண்ணாமலையிலும் தாங்கள் அழைத்து வரும் தங்களின் குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளும். கியூவில் இருக்கிறாங்க. கோயில் இது பார்க்கறதா இருக்கிற பக்கம் இந்த லிங்கம் முதலிங்கம் இங்கே சாப்பிடுங்க. நமக்கு அடுத்துமா அதெல்லாம் போயிட்டமே. அங்கே போய் அது வந்து தெற்கு இந்திரலிங்கத்தை இப்போ நம்ம தரிசனம் செஞ்சுட்ருக்கோம். தெரியலையே. சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் விடிகாலம் பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு விடிகாலம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 5:30 மேலே ஆகுது. 5:50 மேலே கரெக்டாக நாங்கள் கிரிவலத்தை முடிச்சிட்டோம். பாருங்கள். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இந்த கிரிவலத்தை எல்லோரும் பார்த்தீங்க. மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணலாம். வாங்க சேனலில் வாழவீங்க, வளருவீங்க. நன்றி மக்களே.